ஆக்சுவலி நெறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, போஸ்ட் ப்ரெக்னன்சி எப்படி டெலிவரிக்கு அப்புறம் நீங்க 5 மந்த்ஸ் ஓட்டுனீங்க தனியா? இந்தியா வரதுக்கு முன்னாடி எப்படி தனியா வந்து ஒரு பேபி பார்த்துக்கிட்டீங்கன்னு. எங்களுக்கும் அந்த பேபி பொறந்த பிறகு, ஓ! இந்த பச்சை குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்க போறோம் அப்படின்னு தான் நானும் என் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருந்தோம். பட் வந்து மனச அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணிக்கிட்டோம். நாங்க ஒரு ப்ரிப்பேர்டா தான் இருந்தோம். நான் ஃபர்ஸ்ட்டே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டேன். எப்படிங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டுறலாமா? இல்ல நான் இந்தியாக்கே டெலிவரிக்கு போவா? அப்படின்னு. அண்ட் அவரும் எனக்கு வந்து உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் எனக்கு வந்து இங்கே டெலிவரி பார்க்க தான் நான் ரொம்ப இஷ்டப்பட்டேன். பிகாஸ் வந்து நார்மல் பண்ணுவாங்க இங்கே அப்படின்ட்டு தான் நான் இங்கே இருந்தேன். பட் எனக்கு சி செக்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப நார்மல் ட்ரை பண்ணோம். எனக்கு ஒரு 36 ஹார்ஸ்க்கு முன்னாடி என் பேபியை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 36 ஹார்ஸ் முன்னாடியே வந்து எனக்கு வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு. மிட் நைட் ஒரு 12 போல் வாட்டர் பிரேக் ஆணுச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 டே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 நைட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. 2 நைட்ஸ் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேபி எடுத்தாங்க. என்னென்னா நாங்கள் வந்து பேபி பிறந்தோடனேயே எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு தெரியும். ஸோ பேபி பார்த்துக்கணும். பேபிக்கு திடீர்னு முடியலன்னா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். தொப்புள் கொடி அவனுக்கு காயவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே பிறக்கிற நம்ம பேபிஸ் எல்லாருக்குமே வந்து தொப்புள் கொடி காய லேட் ஆகுது. ஸோ அது எல்லாமே பார்க்கணும். அண்டு பேபியை குளிப்பாட்டணும். என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு செய்யணும். அவர் ஒரு 15 டேஸ் தான் லீவ் எடுத்தார். 1 மந்த் இருந்துச்சு. பட் நாங்கள் இந்தியா போகணுன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வந்து அதையும் பார்க்கணும், பேபியையும் பார்க்கணும். பேபி அழுவான், போய் கிச்சனில் சமைக்கணும் எல்லாமே. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது எப்படியோ பார்த்துக்கிட்டோம். அந்த 5 மந்த்ஸ் எப்படியோ ஓட்டிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட போஸ்ட் ப்ரெக்னன்சி போணுச்சு.